இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா என்சைம்ஸ் பத்தின விஷயம்ப்பா. என்சைம்ஸ் பத்தின விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தெரியும். என்ன அப்படின்னா என்சைம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் புரோட்டீன்ஸ். என்சைம்ஸ் அப்படின்றவங்க புரோட்டீன்ஸ் தான். புரோட்டீனை பற்றி பேசும்பொழுது உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். புரோட்டீன் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா என்சைமும் புரோட்டீனா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா இல்லை. ஆல் த என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன், பட் நாட் ஆல் த புரோட்டீன்ஸ் ஆர் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? இப்போ இதில் என்ன இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதாவது அவங்கள பற்றின ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரைட்? ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் என்சைம்ஸ்? இந்த என்சைமை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், எப்படி புரிஞ்சுக்கிறது? பாருங்க, லெட் அஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் எ கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணி இந்த என்சைம்னா எப்படி இருப்பாங்க, எப்படி நம்ம அவங்களை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அண்டர்கோ டூ டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ். ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்னா கண்டிப்பாக ரெண்டு டைப் ஆஃப் சேஞ்சஸை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபிசிக்கல், இன்னொன்று கெமிக்கல் தான். A physical change simply refers to a change in shape without breaking of bonds. Physical change அப்படின்னா என்ன, கெமிக்கல் சேஞ்ச்னா என்ன, தெளிவாகவே இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, அந்த மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க? சாலிட், லிக்யூட், கேஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அந்த விஷயத்தை பற்றி ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க பாருங்க. ஃபிசிக்கல் சேஞ்ச் சிம்பிளி ரெஃபர்ஸ் டு எ சேஞ்ச் இன் ஷேப். அவங்க வந்து ஷேப்பில் மட்டும்தான் சேஞ்ச் ஆவாங்க, வித்தவுட் பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ். அதில் இருக்கக்கூடிய பாண்ட் எந்த பிரேக்கேஜும் சந்திக்காது. ஏன்னா பாண்ட் பிரேக்கேஜை சந்திச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் ஃபிசிக்கல் சேஞ்ச் இல்லைப்பா, அதுக்கு பேர் கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஏ ஃபிசிக்கல் ப்ராசஸ். இதுதான் அந்த டூ டைப்ஸ் ஆஃப் சேஞ்சில் ஒரு சேஞ்சை இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச். அனதர் ஃபிசிக்கல் ப்ராசஸ் இஸ் எ சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ஸ். அதான் நம்ம சொன்னோம், என்னது சாலிட், லிக்யூட், கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, when ice melts into water, ice change into the state water, then when water becomes vapor. இதெல்லாம் வந்து வேற வேற ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஆனால் எதில் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை இவங்கெல்லாம் பண்ணவே இல்லை. தட்ஸ் வை தீஸ் சேஞ்சஸ் ஆர் பிலாங்ஸ் டு ஃபிசிக்கல். அதனால தான் நம்ம இவங்களை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராசஸ்க்குரிய சேஞ்சஸ்ன்னு சொல்லியிருக்கோம். However, when bonds are broken and new bonds are formed during transformation, this will be called a chemical reaction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள், பேரியம் ஹைட்ராக்சைடு சல்ஃபூரிக் ஆசிட் கூட சேரும் பொழுது பேரியம் சல்ஃபேட் பிளஸ் வாட்டர் மாலிகூல்ஸ் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல பாருங்க என்ன சேஞ்ச் ஆயிருக்கு. இது ஸ்ட்ரக்சரலி இப்படி இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த ரியாக்டன்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல ப்ராடக்ட் சைடில் பாருங்க, இங்க பேரியம் ஹைட்ராக்சைடுன்னு இருக்கு, இங்க பேரியம் சல்ஃபேட்னு இருக்கு. அப்ப இந்த மாதிரியான சேஞ்சஸ் அவங்க என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கெமிக்கல் ப்ராசஸ், கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்குமே யார் யாரெல்லாம் துணை புரியுறாங்க அப்படிங்கிறது தான்ப்பா இந்த டாபிக் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் கொஸ்டின் உனக்கு கேட்டிருக்கான், ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் என்சைம்? இந்த என்சைம்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்க போறோம் பாருங்க, ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கொடுத்துருக்க கிவன் ரியாக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஸ் அன் இன்ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ இந்த இன்ஆர்கானிக் இது என்ன சார் புது வார்த்தையா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஆர்கானிக்னா என்ன, இன்ஆர்கானிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆர்கானிக் அப்படிங்கிறது கார்பன் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆர்கானிக்பா, கார்பன் இல்லாத விஷயங்கள் இன்ஆர்கானிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மெக்னீசியம், ஜிங்க், கோபால்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உனக்கு என்ன இருக்காது அப்படின்னா கார்பன் இருக்காது. ஸோ அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஆர்கானிக்னு சொல்கிறோம். இப்போ கார்பன் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன உனக்கு தெரிஞ்சு ஈத்தேன், மீத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே போவீங்க. இதெல்லாம் நீங்கள் கெமிஸ்ட்ரி தான் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ரைட், சிமிலர்லி ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஸ்டார்ச் இன்டு குளுக்கோஸ் இஸ் அன் ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ அடுத்து ஒரு அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் உனக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஸ்டார்ச். உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ச், ஸ்டார்ச் இஸ் எ டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட். அதில் இன்ஸ்பெசிஃபிக்காக ஸ்டார்ச் அப்படின்றவங்க யார் அப்படின்னா நல்லாவே தெரியும், பாலிசாக்ரைட். அவங்க என்ன ஆகுறாங்க பாருங்க, குளுக்கோஸாக பிரேக் டவுன் ஆகுறாங்க. இஸ் அன் ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன். ஏன் இது ஆர்கானிக்னு சொல்கிறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், குளுக்கோஸ் பிலாங்ஸ் டு
கார்பன் கண்டெய்னிங் மாலிகூல். அதனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இவங்கள ஆர்கானிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேரியம் அண்ட் குளுக்கோஸ். இங்கே இது வந்து எதுக்குரிய எக்ஸாம்பிள்? இது வந்து ரிசம்பிள் இன்ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ இங்கே சொல்லிட்டு இருக்கிறது ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன். Rate of a physical or chemical process refers to the amount of product formed per unit time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, rate of a physical or chemical process refers to the amount of product formed per unit time. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இந்த ஈக்குவேஷனை பார்த்தோன்னே ஒன் செகண்ட் கெமிஸ்ட்ரியா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கெமிஸ்ட்ரி தான்ப்பா. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் அதாவது அதோட என்ன ரேட்டில் என்ன வேகத்தில் இந்த விஷயம் நடக்குது, எவ்வளோ அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம அதை ஒரு ஃபார்முலாவை கொடுத்து தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ரேட் ஆஃப் எ ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராசஸ் ரெஃபர்ஸ் டு தி அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட். அது எதை பொறுத்து இதை நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா, எவ்வளோ ப்ராடக்ட் உனக்கு அவுட்புட் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து இது டிசைட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ், இதை எப்படி உங்களுக்கு டினோட் பண்ணுறாங்க, அதாவது எப்படி சார் நம்ம அதை மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரேட் இஸ் ஈக்குவல் டு டெல் பி டிவைடட் பை டெல் டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல P represent product, T represent time. உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, இப்போ A plus B ஒரு ரியாக்ஷனில் பாருங்க, கன்சிடர் திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க. ஒரு எக்ஸாம்பிள், ஏன்ற ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிறோம், பிங்கிற ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷனில் என்னென்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? இவங்க ரெண்டு பேரும் ரியாக்டன்ட். இந்த ரெண்டு ரியாக்டண்ட்டை யூஸ் பண்ணி ஏபின்ற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் நார்மலாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ஷன் ஒரு யாரோட உதவி இல்லாமல் நடக்குது அப்படின்னா, ஒரு 1 hourல உனக்கு 6 மாலிகூல்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள். அதுவே இப்போ நம்ம என்சைம்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இவங்க எல்லாரும் மேபி இட் டபுள்ஸ், மல்டிபிள் டைம்ஸில் உனக்கு அவுட்புட் கிடைக்கும். இதை தான் உங்களுக்கு இங்கே மெஷர் பண்ணி சொல்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி உனக்கு டெரைவ் பண்ண வைக்கிறாங்க. டெல் பி டிவைடட் பை டெல் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ப்ராடக்ட் கிடைக்குது, தென் எவ்வளோ நேரத்தில் கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலாவோட இல்லுஸ்ட்ரேஷன். ரைட்? ரேட் கேன் ஆல்சோ பி கால்ட் வெலாசிட்டி இஃப் த டைரக்ஷன் இஸ் ஸ்பெசிஃபைட். இங்கே வெலாசிட்டி அதையும் சொல்லிடுறாங்க. இங்கே ஒரு ஃபிசிக்ஸ் டைம் நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும் வெலாசிட்டி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, ஏன்னா டைரக்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணும்பொழுது வெலாசிட்டியை யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரேட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை டெம்பரேச்சர் அமாங் அதர் ஃபேக்டர்ஸ். அதாவதுப்பா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னா சோ மெனி ஃபேக்டர்ஸ் இதில் கன்சிடர் பண்ணுவாங்க. உனக்கு தெரிஞ்ச என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, கடுமையான வெயிலாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு ஸ்வெட் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அது கூட ஒரு என்வரன்மெண்டல் ஃபேக்டர் தான், ஒன்னே அஃபெக்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லையும் உனக்கு நிறையான ரியாக்டன் கொடுத்தாங்கன்னா அப்போ ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்யும். இதுதான், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸையும் கன்சிடர் பண்ணும்போது. ரைட்? அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, ரேட் ஆஃப் ஏ ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை, அவங்களோட தாக்கமும் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? பை டெம்பரேச்சர் அமாங் அதர் ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ்னா காரணிகள், ரீசன்ஸ், இவங்கள தான் அஃபெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லக்கூடிய லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ். அந்த ஃபேக்டர்ஸில் டெம்பரேச்சர் மிக முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனில், என்சைம் வந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் ஆக்டிவாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் டிகிரேட் ஆயிடுவாங்கன்றதை நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படிங்கிறத உனக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க. ரைட்?